அமெரிக்காவுடனான உறவில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையை பொருட்படுத்தாமல் சீன மற்றும் ரஷ்யா கடற்படைகள் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. மேற்கு பசிபிக் கடலில், ஜப்பான் கடலில் ரஷ்ய மற்றும் சீன கடற்படைகள் பீரங்கி மற்றும் நீர்மூழ்கிகளை கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஒருபுறம் கோமே உள்ளிட்ட புயல் தாக்குதலுக்கு சீனா ஆளாகினாலும் இன்னொரு புறம் ஷாங்காய் நகரில் வெயில் சுட்டரித்து வருகிறது. இந்த நிலையில் கோடைகால வெப்பத்தை தணிக்க மக்களை குளிர்விக்கக்கூடிய பல பிரத்யேக ஏற்பாடுகளுடன் பார்ப்பதற்கு வண்டர்லாண்ட் போல காட்சியளிக்கும் சீன ரிசார்ட் ஒன்று மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ரிசார்ட்டிற்குள் மினி ஸ்னோ வேர்ல்டை நம்மால் பார்க்க முடிகிறது. நூற்று 14 வயதான ஷிகேகோ ககாவா ஜப்பானில் அதிக வயது கொண்ட பெண்மணியாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு 114 வயதான மியோகோ என்பவர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அதே வயதுடைய ஷிகேகோ ஜப்பானின் வாழும் வயதான நபராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற மருத்துவரான இவர் 2021ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் ஜோதி தொடர் ஓட்டத்தில் கலந்து கொண்டு ஜோதி ஏந்தி சாதனை படைத்திருந்தார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.